மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் ஆன்ம முன்னேற்றம். ஆலயங்கள் தொழத் தொடங்கினால் ஒரு வார்த்தை சொல்லி அறிவுணர்த்த நல்லாசிரியன் கிடைப்பான் என்பது சான்றோர் வாக்கு. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். தமிழகம் முழுவதும் ஏராளமான சிவன் கோவில்கள், தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஒரு புறம் இருக்க, மேலும் பல சிவத்தலங்கள் நம்மை பிரமிக்க வைக்கும் வகையில் உள்ளன. சென்னையிலிருந்து ஒரகடம் செல்லும் வழியில் காஞ்சிபுரத்திற்கு சற்று முன் உள்ள இந்த ஞானாம்பிகை உடனுறை உடையீஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தொண்டை நாட்டில் உள்ள சிவத்தலங்களில் மிக பழமையானதும் வரலாறு மிகுந்ததுமான திருக்கோயில்கள் பல. அவற்றுள் இந்த ஞானாம்பிகை உடனுறை உடையீஸ்வரர் திருக்கோயில் சென்னையிலிருந்து ஒரக்கடம் செல்லும் வழியில் காஞ்சிபுரத்திற்கு சற்று முன் அமைந்துள்ளது. ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஞானாம்பிகை உடனுறை உடையீஸ்வரர் திருக்கோயில் பராமரிப்பு இன்றி பல காலம் சிதிலமடைந்த நிலையில் இருந்து இப்போது புனரமைப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. ராஜகோபுரம், கொடிமரம் இரண்டுமே இல்லாத இந்த பழங்கால ஆலயத்தின் திருக்குளம் புஷ்கரணி தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. சிவபெருமான் அருவம், உருவம், அருவுருவம் என 3 நிலைகளில் காட்சியளிக்கிறான். இதில் அருவமாக அவன் இருப்பது அவனது சொரூப நிலை, அருவுருவமாக அவன் இருப்பது சதாசிவ நிலை. அதுவே திருக்கோயில்களில் மூலவராக சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறது. இந்த சிவலிங்க வடிவில் இருந்தே மக்கள் வழிபாட்டுக்குரிய வடிவங்கள் தோன்றியுள்ளதாக ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. இங்கே இந்த திருக்கோயிலில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் இறைவன் சிவலிங்க திருவுருவில் மூலவராக உடையீசர் என்ற திருநாமத்துடன் திகழ்கிறார். அம்பாள் ஞானாம்பிகை என்ற திருப்பெயருடன் இந்த திருக்கோயிலில் அருள் பாலிக்கிறார்.
கொடிமரம் ராஜகோபுரம் இல்லாத இந்த திருக்கோயிலில் அம்பாள் ஞானத்தை அள்ளித்தரும் நிலையிலும் இறைவன் அறிவை அள்ளித்தரும் நிலையிலும் அருள் பாலிக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருக்கோவிலுக்கு இன்றும் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதே உண்மை. சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி தவிர இத்திருக்கோயிலின் சிறப்பாக இருப்பது நவக்கிரக சன்னதி. இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் தத்தம் மனைவியருடன் காட்சியளிக்கிறார்கள். எனவே இந்த ஞானாம்பிகை உடனுரை உடையீஸ்வரர் கோயில் நவக்கிரக பரிகார தலமாகவும் விளங்குகிறது. விநாயகர் சன்னதி, வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சன்னதி, ராகு, கேது, நாகராஜர் ஆகிய தெய்வங்களும் இக்கோயிலில் இருக்கிறார்கள். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், லிங்கோத்பவர், பிரம்மா உள்ளனர். காலபைரவர் தனி சன்னதியில் திகழ்கிறார். இக்கோயிலுக்குரிய தனிச்சிறப்பாக சூரிய பகவான் தனது 2 மனைவியருடன் தேரில் செல்வதைப் போல காட்சியளிக்கிறார். சூரிய தோஷமுடையவர்கள் இங்கே வந்து பரிகாரம் செய்து கொள்வதாக கூறுகிறார்கள். சென்னையிலிருந்து ஒரக்கடம் வழியாக காஞ்சிபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஞானாம்பிகை உடனுரை உடையீசர் திருக்கோயிலின் பழமையும் பெருமையும் இன்றும் அடியவர்கள் நெஞ்சில் நிறைவை தருகின்றன என்றால் மிகையில்லை.
ஆலயம் சென்று இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆயப்பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன. இறைவனை தொழுவது என்பது இறைவனின் புகழை பாடுவதே ஆகும். இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாத சுவாமிகள் பழனிமலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி பாடுகின்றார். இந்த பாடல் மிகவும் பெரியதுதான். இந்த பாடலின் முன்பகுதியில் என்ன வியாதிகளெல்லாம் வந்து என்னை தீண்டக்கூடாது, இந்த வியாதிகள் வந்தால் நாம் யாரிடமெல்லாம் சென்று என்னவெல்லாம் கூறுகின்றோம், அதை விட அதாவது என்னவோ லௌகீகம் என்று சொல்கின்றார்கள் அல்லவா, இன்னும் நமக்கு எளிமையாக புரிவதற்காக நமது வழிப்படி சொன்னால் அதை இன்னைக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கொள்ளும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் நாம் உடல்நிலை சரியில்லாவிட்டால் யாரிடம் சொல்கின்றோம், அதற்கு என்ன விதமான பதில்கள் வருகின்றன என்பதை அருணகிரிநாதர் அவ்வளவு தெளிவாக நம் உள்ளத்தில் பதிவதற்காக அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்பாடலில் அவர் வேறு ஒரு அற்புதமான தகவலை சொல்கின்றார். நாம் எல்லோருமே, அது வடமொழியில் உள்ள கந்தபுராணமாக இருந்தாலும் சரி, தமிழில் உள்ள கந்தபுராணமாக இருந்தாலும் சரி, பிள்ளைத்தமிழ் நூல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய அவதாரம் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு வேறொரு அற்புதமான நோக்கம் கற்பிக்கின்றார். பாடலின் அரும் பொருள்களை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். தலைவலை மரத்தேடு காமாலை சோகை சூரம் வெளிவலி வரட்சூலை காயா சுவாசம் வெகு சலமிகு விஷப்பாக மாயாவிகார பிணி அணுகாதே தலமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி என காது கேளாது போலும் அவர் சரு இரும்பயது கேது தாரீர் சொல்லீரெனவும் விதியாதே உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தோடா மாளிகாபரணம் உணதடு இனில் சூட வேநாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தேவினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கேதையாவோடு தாழ்வுதவ உரகமதெடுத்தாடும் ஏகாறு மீதின் மீசை வரவேணும் வரவேணும் அலை கடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்தாவியே ஆன ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனேனும் மருகோனே அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனை மாதாது எனவும் வருவோனே பல கலை படித்தோது பாவானர் நாவில் உரை இரு சரண தார வேலாயுதா உயர் செய் பரன்மிசை குறப்பாவி தோள்மேவு மோகமுறு மணவாள பதுமபயலிற்போக மீதேவரால்கள் தூயில் வருபுனல் பெருக்காறு காவேரி சூழ வளர் பழனி வரு கற்பூரு கோலாகல அமரர் பெருமாளே பெருமாளே. பாடலின் பிற்பகுதியில்
ராமாயணத்தை சொல்லித் தொடங்குகின்றார். அலைகடல் அடைத்தே மகாகோர ராவணனை துணித்து ஆவியே ஆன ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோன். இங்க கடலுக்கு அணை கட்டியது. இதன் பிற்பாடு மகாகோர ராவணனை, ராவணன் கோரமாக இருந்தான் என்று ராமாயண நூல்களில் நாம் பார்க்க முடியாது. வால்மீகியாக இருந்தாலும் சரி, கம்பராக இருந்தாலும் சரி, எழுத்தச்சராக இருந்தாலும் சரி, பம்பகவியாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ராவணனுடைய உடம்பு அழகு, திருமேனி அழகு என்று சொல்கின்றோமே, அவ்வளவு அழகு. ஆனால் இந்த இடத்தில் அருணகிரிநாதர் மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து என்று சொல்ல காரணம் என்ன? புறம் தூய்மை நீரால் அமையும், அப்புறம் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அதன்படி வெளியழகு மிகவும் நிறைந்தவன் ராவணன். வள்ளலார் சொன்னாரே ஐயா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த என்றார் அல்லவா? அப்படி இருந்தவன் ராவணன். அதன் காரணமாகத்தான் அவன் உள்ளத்தில் இருந்த அவ்வளவு கெட்ட குணங்களும் அவனுடைய வடிவழகு அழகாக இருந்தாலும் சரி, அவனை கோர வடிவம் கொண்டவனாக மாற்றிவிட்டது. அதற்காகத்தான் மகா கோர ராவணனை துணித்து என்று அங்கே தகவலை சொன்னார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அந்த தீய குணங்களை, கோரத்தை நீக்கி ஆவியே ஆன சீதாதேவி, நம் இவ்வளவு பேர்களுடைய ஆன்மாவும் சீதாதேவி. அதை இறைவனான ராமன் தன்னுடன் இரண்டரை இணைத்து கொண்டான். சுந்தரகாண்ட தத்துவார்த்தம் மொத்தமும் இதில் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட தகவலை சொல்லி, அப்பா, அப்படிப்பட்ட ராமனுக்கு மருமகனை முருகா, என்னை நீயும் அதே போல உன் உள்ளத்தில் என்னை இணைத்து கொண்டு எனக்கு எல்லா விதமான தீய குணங்களையும் நீக்கி மங்களங்களை அருள வேண்டாமா என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நாமும் வேண்டுவோம், அவன் மங்களங்களை அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனுப்பிடும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.